மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது சிறந்தாங்க வணக்கம். தமிழ்நாடு ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி வருகிறது. அந்த மாற்றம் அரசியலுக்கான மாற்றம் அல்ல, மக்களுக்கான மாற்றம். மக்களுடைய குரலை கேட்கும் தலைமையே இன்று தேவை. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையாகவும் மாற்றமாகவும் உருவெடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயண்ணா அவர்கள். ஆனால் அந்த மாற்றம் என்பது உங்களை போன்ற தலை சிறந்த தலைவர்களாலும் சமூக நீதிக்காகவும் மக்களின் பிரச்சனைகளுக்கும் போராடும் பலம் வாய்ந்த உங்களை போன்ற அனுபவம் கொண்ட தலைவர்களால் மட்டுமே முன்னேற்ற சக்திகள் ஒன்றிணைந்தால் அது சாத்தியமாகக்கூடும். சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் அதே போல சமூக சமத்துவம், தொழிலாளர் நலன் போன்றவற்றிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் தோழர்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள், உங்களுடைய அரசியல் அறிவும் அனுபவமும் மக்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையும் தமிழகத்தின் மிகப்பெரிய பலம். இன்று இளைஞர்களின் நம்பிக்கையாக உருவெடுத்து வரும் தங்களை போன்ற தலைவர்களாலும் இயக்கங்களும் ஒன்றிணைந்தால் சமூக நீதி, சமத்துவம், கல்வி, வளர்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு புதிய தமிழகத்தை நிச்சயமாக நம்மால் உருவாக்க முடியும். அரசியலை தாண்டி மக்களின் எதிர்காலத்திற்காகவும் ஜனநாயகம் ஜெயிப்பதற்காகவும் நாம் ஒன்றிணைய தங்களின் மேலான ஆதரவை மிகவும் பணிவுடனும் மரியாதையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தயாராக உள்ளது, மக்கள் தயாராக உள்ளனர். இப்போது நமக்கு தேவை ஒற்றுமை. இது ஒரு கட்சிக்கான வேண்டுகோள் அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் மாற்றத்திற்காகவும் ஆன ஒரு வேண்டுகோள். நிச்சயமாக இந்த 5 ஆண்டுகள் முடித்த பிறகு உங்களோட ஆதரவோடு ஒரு மிக சிறந்த ஆட்சியை நாங்கள் வழங்கினோம் அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டுக்கிற மாதிரி கண்டிப்பா தளபதியோட ஆட்சி இருக்கும்னா, அதனால எங்களுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க.